வெல்கம் பேக் டு லேக் vlogger. நான் உங்கள் லேக் அஹமத் பேசுகிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து நம்ம எப்போ வீடியோஸ் போகிறோமோ அப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி டே 2ங்க. டே 2 வால்பாறையில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேஸ் வந்து கூழாங்கல் ரிவர் சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். கூழாங்கல் ரிவர் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, என் வாழ்க்கை நான் பார்த்ததில்ல. ஸோ இப்போ அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஏன்னா காலையிலேருந்து செம மழை, மத்தியானம் இப்போ 3:30 மணி ஆகுது. காலையிலேருந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, தூரிட்டு இருந்துச்சு. நேற்று வரும்போது நான் நினச்சிட்டு தான் வந்தேன் ரூமுக்கு 8:30 மணிக்கு மேலே. அது மட்டும் இல்லாமல் நீராறு டேம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ டைம் 3:30 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே அலோட் பண்ணுவாங்களா இல்லையா தெரியல. ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வந்து உங்களை கோப்ரோ வியூவில் வந்து சந்திக்கிறேன். கைஸ் ஆல் செட். மழை வந்து நின்றுச்சு. பட் ஆனால் வந்து திருப்பியும் வந்து மழை வந்து பெய்கிற மாதிரி இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கேருந்து வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு இந்த கூழாங்கல் ரிவருக்கு. ஏன்னா எப்போ வெதர் ப்ரெடிக்டே பண்ண முடியல இங்கே. லாஸ்ட் கூழாங்கல் ரிவரை நோக்கி நம்மளோட பயணம் தொடருது. கையில் வந்து பேட்ரி வச்சுருக்கேன். ஏன்னா பேகு பெரிய பேகு, அது வந்து சரியாக இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் வந்து பேக் சின்ன பேக்கில் போட்டு ஒரு கவர் வச்சுக்கிட்டேன். இன்னும் சிட்டி உள்ளே போகுதுங்க. மழை பெய்யாத வரைக்கும் நல்லது, மழை பெய்யக்கூடாது. செம்ம சில்லுன்னு இருக்குங்க மக்களே. பாருங்க, ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். நான் பேசுகிறது கேட்குதா தெரியல, வயசுல மூடிக்கிறேன். ஸோ லெஃப்ட்டு கட் பண்ண சொல்லுது கூகுள் மேப்ஸு. நேற்று நைட்டு சரியான குளிருங்க. குளிர், அப்படி ஒரு குளிர். அப்பா இங்கே பாருங்கள், இந்த வியூ பாருங்கள், டீ எஸ்டேட் வியூ எப்படி இருக்குது பாருங்கள். பா செம்மங்க, ஒர்த்துங்க வந்தது. அப்பா அந்த டீ எஸ்டேட்டு ப்ளஸ் வந்து அங்கே பாருங்கள் மக்களே. ஆஹா, இது வால்பாறையோட டீ எஸ்டேட்ஸ் நினைக்கிறேன். எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்னு தெரியல. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் யாருமே செம்ம குளிருதுங்க. குளிர் அப்படி குளிருது. நான் பேசுகிறது அப்படியே வந்து உள்ளே அப்படியே வந்து அப்படி குளிருது. நான் ஒரே ஒரு பனின் மட்டும் போட்டிருக்கேன்ல, ஸோ அதனால் சரியான குளிருது. நேற்று நைட்டு வந்து மழை பெஞ்சுது, மைக் செம்மையாக நனைஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து மைக் வேலை செய்யாதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, காட்ஸ் கிரேட், மைக் வந்து நல்லா வேலை செய்யுது. இங்கே வெதரை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அங்கே பாருங்கள் எவ்வளோ கருப்பான மேகங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இவங்கெல்லாம் வந்து டீ எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 650 மீட்டர் இருக்குது நம்ம போக வேண்டிய கூழாங்கல் ரிவரு. லெஃப்ட்லேயும் வழி காட்டுது. பட்டு ஆஹா செம்ம காற்று அடிக்குதுங்க.
வந்துட்டோம். கூழாங்கல் ரிவர் கிட்ட வந்துட்டோம். இன்னொரு 450 மீட்டர் தான் இருக்குது. இங்கே வந்து டீ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள், அந்த தேயிலை எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. இதெல்லாம் வந்து மூணாரில் தான் பார்க்க முடியும்னு நினச்சேன். ஆஹா, சரியான குளிருதுங்க மக்களே. இதோ வந்துட்டோம். கூழாங்கல் ரிவர் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 170 கீழே ஆறு போகுது. நம்ம வந்து தண்ணியில் இறங்கலை, வெறும் நம்ம வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நீராறு டேமுக்கு போக வேண்டியதான் பிளானு. தண்ணி ஃப்ளோ பாருங்கள், இங்கே எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குல்ல. அங்கே பாருங்கள் நடுவில் வந்து என்ன ஃப்ளோ இருக்குன்னு. அப்படியே போகுது கூழாங்கல் ரிவரு. இது வந்து நம்ம இறங்க வேணாம், தூரத்துலேருந்தே வந்து நம்ம பார்த்துக்கலாம். இங்கே ஆழம் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அதான் நெக்ஸ்ட்டு நம்ம நீராறு டேமுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ கீழே இருந்தவங்க எல்லாத்தையும் வந்து மேலே வர சொல்லிட்டாங்க. ஏன்னா தண்ணி ஃப்ளோ வந்து அதிகமாகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே எப்போ தண்ணி ஃப்ளோ வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே போலீஸ் வந்துட்டாங்க. அவங்க வந்து ஏன் கீழே போனீங்கன்னு கேட்டுட்ருக்காங்க போல். நான் கீழே போனேன், தண்ணியில் இறங்கலை. சரி, ஓகே, முன்னாடி போய் பார்க்கலாம். ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். நம்ம நீராறு டேம் போக போகிறோம். நீராறு டேம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. இங்கே சின்னதாக ஒரு பாண்டு மாதிரி இருக்குது. இங்கே இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்னால நம்ம யானை இருந்தால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, யானை இல்லைன்னா அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கே மழை பெய்ய போகுதுன்னு தெரியலை. மழை பெய்யுதுங்க. ஆஹா, மழை பெய்யுது. மழை பெய்யுதுங்க. ஸோ கோப்ரோவில் கழட்டி வைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. மக்களே, சரியான மழை பெய்யுது மக்களே. அதனால் இந்த கோப்ரோ வாட்டர் ப்ரூஃப் தான், பட் ஆனால் மைக்கு இது பண்ணியிருக்கோம்ல,
அட்டாச் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதனால் வந்து இது வாட்டர் ப்ரூஃப் இல்லை. ஸோ என்னால் ரிஸ்க் எடுக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவு ரிஸ்க் எடுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மழைன்னு சொல்லி நின்றுட்டேன். நான் நினைச்சாலும் பரவாயில்ல, என் கோபுரம் நினையக்கூடாது. கொஞ்சமாவது கருணை காட்டு கடவுளே, கடவுளே, கடவுளே. பியூர் ஃபாரஸ்ட்டுங்க. ஃபைனலாக நல்ல மழைக்கு அப்புறமா வந்து நீராறு டேம் கிட்ட வந்துட்டோங்க. முதல்ல அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால இந்த டேமில் வந்து அலோவ் பண்ணுறதே இல்லை. ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்குது, அப்படியே மழை பெய்கிற மாதிரி இருக்குது. இதுதாங்க நீராறு டேமு. உள்ள அலோடே பண்ணல. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, அங்கே போய் பார்க்கலாம். செருப்பு வந்துச்சு. வாட்டர் ஃபால் எப்படின்னா போகிறது? அங்கே லெஃப்ட் கட்டாமல் ரைட்டுக்கு போயிடுச்சு அந்த வழியா. ஏங்க ஃபுல்லாக ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க. இப்போவே என் பின்னாடி ஒரு வண்டி கூட இல்லை. என் ஃபோன் இருக்கா? இருக்குது. ஃபுல்லாக ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். திடீர்னு நீங்கள் யானை வந்தாலும் பைசன் வந்தாலும் எதுவுமே தெரியாது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நீர்வீழ்ச்சி, அதான் நீர்வீழ்ச்சின்னு சொன்னாங்க. அது போயிட்டு ஒரு டனல் மாதிரி ஒன்று நான் பார்த்தேங்க, கஜமுடி வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு. அது வால்பாறை போயிட்டு தான் போக முடியும்னு நினைக்கிறேன். அது இன்றைக்கி போக முடியுமா தெரியல. பட் ஆனால் இன்றைக்கி எப்படி இருந்தாலும் ஒரு லொக்கேஷனாவது கண்டிப்பாக போய் ஆகணும். நல்லா கன்ஸ்ட்ரக்ட் தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் அப்படியே செங்குத்தாக ஏறுதுங்க. அப்படியே ஒரு செங்குத்தாக ஏறுது. வண்டியில் பெட்ரோல் இல்லை, பிளிங்க் அடிக்குது. இப்போ சின்ன கல்லார் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோங்க. ஸோ சின்ன கல்லார் ஃபால்ஸ் குளிக்க விட மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் எப்படின்னு தெரியல. இங்கே லைட்டாக வெயில் அடிக்குது, குளிர் அடிக்குது, மழை பெய்யுது, 3 கிளைமேட்டும் இருக்குங்க இங்கே. நீங்கள் எப்படி? நான் கீழே சாப்பிட்டு வந்துட்டேன். எது மேலேருந்து தண்ணி வருமா? அது அந்த 5 கிலோமீட்ரு. இங்கேருந்து வால்பாறை எத்தனை கிலோமீட்ரு? இது வரைக்கும் பஸ் வருமா? இது வரைக்கும் போகுமா? கீழே வரைக்கும் போகுமா? அதான் நீராறு வரைக்கும் போவோம். சிக்கோனா என்னது? இங்கே சிங்கோனாவா?
ஒரே சிங்கோணம். எல்லாமே சிங்கோனா தான். லாஸ்ட் தான் நீங்க போய் பாக்குறீங்கல்ல, அதுதான் சின்ன கலர். சின்ன கலரு. சரிங்க. மக்களே, சரியான அடர்ந்த காட்டுப்பகுதி மக்களே. நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் விழுந்திருப்பேன். திடீர்னு கையில் கீழே கால் வச்சுட்டேன். ஏன்னா சின்ன கலர் 5 கிலோமீட்டர் சொன்னாங்க. நான் 5 கிலோமீட்டருக்கு மேலேயே ஓட்டிகிட்டு வந்திருப்பேன். சில இடத்துல ரோடு இருக்குது, சில இடத்துல ரோடு இல்லாத மாதிரி இருக்குது. இதில் வேறு பெட்ரோல் வேறு இல்லை. இங்கேருந்து டவுனுக்கு போகிறதுக்குன்னு கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் அதான் வால்பாறைக்கு போகிறது இருந்தால் எப்படி இருந்தாலும் ஒரு 30 இருக்காது. அது ஒரு 15, இது ஒரு 10, 25 கிலோமீட்டர் இருக்கும். 25 கிலோமீட்டர் இப்போ பிளிங்க் ஆகிடுச்சின்னா ரிட்டர்ன் போயிட வேண்டியது தான். ஏன்னா இங்கேலாம் பெட்ரோல் பங்க் இல்லை. டேரெக்டாக வால்பாறை சிட்டியில் தான் பெட்ரோல் பங்கே இருக்குது. ரைஸ் ஃபைனலாக வந்து சின்ன கல்லாறு ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். அண்ட் கீழே இறங்கி போனோமா. சரி, எப்படி இருக்குது தெரியல, பார்ப்போம் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரியான அடர்ந்த காட்டு பகுதி மக்களே. இந்த ஏரியா வந்து சின்ன சிறப்புஞ்சின்னு சொல்லுவாங்க போல். மேகாலயாவில் சிறப்புஞ்சியில் எப்பயுமே மழை பெஞ்சிட்டே இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஏரியா வந்து சிறப்புஞ்சின்னு சொல்லுவாங்க போல். ஸோ கிட்ட ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ குளிக்க விடுவாங்களா இல்லையான்னு தெரில. நிறைய பேர் கீழே நிற்கிறாங்க. இதுதானா சின்ன கலர் ஃபால்ஸு இல்லை வேறு ஏதாவது இருக்கான்னு தெரியல. ஆனால் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு நல்லா பெஸ்ட்டானது. மேலேருந்து விழுற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. அது இதுதானா இல்லை வேறு ஏதாவது இருக்கான்னு தெரியல. போய் ஒரு கால் நினச்சிட்டு வந்துடலாமா மக்களே? சின்ன கல்லார் ஃபால்ஸு மேலே இருக்குது. இங்கே பாருங்கள், சின்ன பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. தண்ணி எப்படி போகுது பாருங்கள். இன்னொரு 200 மீட்டர்ஸ் மேலே போகணுமா. ஸோ இங்கே சின்னதாக ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஃபோன் கீழே விழலைன்னா சரி. ஆஹா, பிரிட்ஜு ஆடுது. இங்கே பாருங்கள் தண்ணி. சின்ன சிறப்புஞ்சின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. இந்த லோக்கல் கிட்ட கேட்டு பார்த்தேன். எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஊரில். அவர் வந்தவர் வந்து ஒரு 200 மீட்டர்ஸ் மட்டும் நடந்து போனால் போதும்னு சொன்னார். பட் ஃபால்ஸுக்கு இன்னும் போயிட்டே இருக்கும். வரவங்க வந்துட்டுருக்காங்க. இங்கே சின்னதாக பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க. ஃபைனலாக சின்ன கலார் ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். நான் பிரிட்ஜில் நிற்கிறேன். கீழே இந்த 2வது பிரிட்ஜ் இது. தண்ணி சவுண்டு அப்படி கேட்குது. எவ்வளோ மக்கள் இருக்காங்க. ஆஹா, சின்ன கல்லார் ஃபால்ஸ் தெரியுதா? குளிக்கெல்லாம் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டீங்களா? இறங்கி ஒரு கால் நினைச்சிடலாமா? மக்களே, நான் பேசுறது கேட்குதா தெரியல. கிட்டேருந்து காட்டுறேன் பாருங்க. அங்கே இருக்கிறது வந்து அப்படியே மூஞ்சியில் அடிக்குது. தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸ் ஆகுது பாருங்க. அந்த தண்ணி அப்படியே இப்படி போகுது.
கைஸ் அவ்வளோதான் வந்து நம்ம வந்து இந்த சின்னக்கலார் ஃபால்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் போக முடியுமா தெரியல. மழை பெய்யுது, ரொம்ப ஓவராக பெய்யுது. திடீர்னு பெய்யுது, திடீர்னு நின்றுது, அது என்னன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். அவ்வளோதான் மக்களே, கிளம்பியாச்சு. தமிழ்நாட்டின் சின்ன சிரப்புஞ்சி, மேகாலயாவில் இருக்கிறது பெரிய சிரப்புஞ்சி, தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன சிரப்புஞ்சி சின்னக்கல்லார் ஃபால்ஸு. இந்த ஏரியா ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எந்த இடத்துக்கு போகிறேன்னு தெரில. இப்போ ஸ்ட்ரைட்டாக இப்போ போய் வால்பாறை தான் ஸ்ட்ரைட்டாக, பெட்ரோல் இல்லை வண்டியில். ஸோ வால்பாறைக்கு போயிட்டு நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எங்கே போகிறோன்னு சொல்லி கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் வால்பாறையோட டீ தூள் வாங்குறதுக்கு வந்திருக்கோம். ஸோ அண்ணன் தான் வந்து நம்மளுக்கு வாங்கி தராரு. ஆனால் உங்கள் பேர் என்ன? பஞ்சலிங்கம். பஞ்சலிங்கம் அண்ணன் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த வருவாங்களாண்ணா? அவங்க சாப்பிட்றாங்களா? இருங்க கண்டினியூ பண்ணுறாங்க. கைஸ் இங்கே டீ தூள்லாம் இருக்குது பாருங்கள். பெடிகேர், ஃபுட் க்ரீமு, இங்கே வந்து ஏஎஸ்ஆர்ன்னு சொல்லிட்டு கோல்டன் டீ இருக்குது, ஆலோ ரிச்னு சொல்லிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் நார்மல் இது இருக்குது. இது வால்பாறையிலே தயாரிச்ச டீ தூளாக ஏஎஸ்ஆர் ப்ரீமியம் டீ. எத்தனை கிலோக்கா இது? 1 கிலோவா? எவ்வளோ வருது இது? 260. 260. இது எத்தனை நாளைக்கு வரும் இது? உங்கள் வீட்டுக்குள்ளேயா நினச்சி உங்கள் வீட்டுக்கு எப்படி எடுப்பீங்களோ அந்த மாதிரி எனக்கு ஒரு 5 பேருக்கு கொடுக்கணும். கலந்து அப்படியே 5 பேருக்கு தனித்தனியாக கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுக்கணும். அதான் ஒருத்தவங்களுக்கு 1 கிலோ கொடுத்தா கூட இன்னும் 2 பேருக்கு 1/4 கிலோ அந்த மாதிரி. இதில் ஒன்று எடுத்துக்கிறேன். இது 2 போதும். இதில் எது நல்லா இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் விருப்பம் தாங்க. இது எவ்வளோ சொன்னீங்க? இது மசாலாலாம் வீட்டில் குடிக்க மாட்டாங்க, லெமனும் குடிக்க மாட்டாங்க, நார்மல் டீ குடிப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக வால்பாறை கேட்டாங்க. இது இல்லைன்னா இது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சரி, இது 1 எடுத்துக்கிறேன், இது 2 எடுத்துக்கிறேன், இதுவும் 2 எடுத்துக்கிறேன். அது இதெல்லாம் சரி, ஓகே. இது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரைஸ் இது 2 எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஏஎஸ்ஆர்லேருந்து 2 எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி டீ 1 எடுத்துருக்கோம். புரோக்கன் ஆரஞ்சு பீக்கோ 1 எடுத்துருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம டீ தூள் வந்து பர்ச்சேஸ் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இதோடு வந்து இந்த டே 2 வீடியோ வந்து முடிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணிக்கிங்க. இறக்கத்தான் பிறந்தோம், அதுவரை அனைவரிடம் இரக்கத்தோடு இருப்போம். நன்றி, வணக்கம், பாய் பாய் பாய்.